ரொம்ப அடர்ந்த கடை. அங்கே பாருங்க பில்டிங் தெரியுதா? மாதிரி சைலண்ட்டாக அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகுது பற்றிய பக்கத்தில் வரவங்க. ஆமாம், இடமே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அது. என்னடா இப்படி அடர்த்தியாக இருக்கு. பில்டிங்க்கு வழி அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா. வாங்க உள்ளே வாங்க. இதான்டா என்ட்ரன்ஸு. ஒருவேளை இது பின்புறமாக இருக்குமோ? ஆமாப்பா, பின்னாடி தான் போகுது. பார்த்து வாங்கடா. என்னடா குரங்கு குதிச்சு ஓடுதுடா. ஏன்டா இப்படி குரங்கு கூட இருக்கிறாங்க. அது ஏன்டா இப்படி கத்துற? என் பக்கத்தில் வந்துருச்சுடா. குரங்கு கூட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பயந்துட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன செய்வ? நீ கத்துறது எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. என்ன ஏதோ அது பக்கத்தில் வந்துச்சுடா. அது டக்குன்னு வாவ், ஓ மை காட், லுக்கே பாரு. நடக்கிற சவுண்டு கேட்டுக்கிறா. ரெக்கவர் ஆகி வந்தேன். அது உங்களுக்கு பிடிக்கிறதா? தெரியுதா? கேமராவில் தெரியுதா? உள்ள வந்தோடனே வர வைக்கிறதா? ரைஸ் இப்போ போனாங்களே அவங்க பேர் தான் மாயா. இந்த கேஸ்டலோட பேர் தான் மாயா. எட்டி பார்த்தாங்க. அவங்க அங்கே நடந்து போனாங்க. இங்கே எதுவும் சவுண்ட் கேட்குது. யாராவது இருக்கீங்களா மேலே? ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பாம்புடா. என்ன இன்னொரு நான் மிதிச்சிருப்பேன்டா. ஓ மை காட், பாம்பு. ஓ மை காட், தெரியலடா. உசுரோட தான் இருக்கு. சத்தியமா இன்னொரு மிதிச்சிருப்பேன். பயமா இருக்கு. இங்க இருந்து என் வீட்டுல தள்ளி போ. கட்டுவியாடா? கட்டுவிரியான் தானே? கட்டுவியா. நான் சொன்னேன்ல அந்த பூனை உள்ள கிராஸ் ஆனது. ஒரு நிமிஷம் இல்லடா, நான் பார்த்தேன் கையில. ஏன் அசையாம இருக்கு? இல்லை இல்லை, சாகலாம் இல்லை. இதுவும் கருப்பா இருக்குடா. ரொம்ப உசுரோட தான் இருக்கு. வயிறு வீங்கி கிடக்கு. பூனை கிராஸ் ஆனது வந்து எனக்கு தப்பா பிடிச்சது எல்லாமே. இது ஏன்டா அசையாம இருக்கு சுத்தமா? இந்த பாம்புக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா மாயா? நிக்கிறாங்க மாயா. உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். உங்களால என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? கொஞ்சம் கீழே வரீங்களா எங்களுக்காக? உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நிமிஷம் எங்ககிட்ட பேசுறதுக்காக கீழே வாங்க. உங்களால என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? கொஞ்சம் கீழே வரீங்களா எங்களுக்காக? உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நிமிஷம் எங்ககிட்ட பேசுறதுக்காக கீழே வாங்க. போகாதீங்க, ஒரு நிமிஷம் வாங்க கீழே. அழுகுறாங்கடா. எதுக்குடா அழுகுறாங்க? எதுக்கு அழுகுறாங்க? மாயா, உங்களுக்கு எந்த கெட்ட விஷயமும் செய்யறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வரல. உங்களுக்கு எதனா நல்லது செய்யறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்குலாம் வர்றது எவ்வளோ ரிஸ்க்குன்ட்டு. வாசு உள்ள வந்ததுலேருந்து சரியில்லடா. எல்லாமே என்னென்னமோ நடக்குதுடா உள்ள.
பாம்பு அங்கே தானே இருக்கு. பாம்பை வச்சு எதுவும் கொத்த வச்சிட போதுடா நம்மள. புரியல. பாம்பை வச்சு அதை நம்ம கொத்த கிட்ட வச்சிட போறா. ஃபர்ஸ்ட் குரங்கு பாம்பு சவுண்ட் கேக்குது. இரு பாம்பு சவுண்ட் மேலே அது எது பெரிய பாம்பு, பெரிய சைஸ் பாம்பு போல. மலை பாம்புல அப்படி தானே சவுண்ட் விடும். மாயா ப்ளீஸ் எங்களை எந்த விதத்துலையும் எதுவும் காயப்படுத்திடாதீங்க. உங்களை காயப்படுத்துறதுக்காக நாங்கள் வரல. எனக்கு தெரியும் நீங்களே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கே நிறைய அநியாயம்லாம் இங்கே நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆல்ரெடி கஷ்டப்பட்ட உங்களை மீண்டும் நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பல, கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது. நீங்களும் எங்களை நம்புங்க, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்கள் இப்போ தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். உள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட நாங்கள் பேசுவோம். உங்ககிட்ட பேசி உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்வேன். எங்களை நம்பி உள்ளே அலோவ் பண்ணுங்க. இந்த மாதிரி பாம்பை வச்சு இந்த மாதிரி பாம்பை வச்சு இல்லை எதனா பண்ணி எங்களை காயப்படுத்திடாதீங்க. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? மரத்தில் போடுற எதுவும் கட்டி வச்சிருக்காங்கடா. கழுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குடா. இங்கிட்ட வந்துருச்சு. அவங்ககிட்டயும் எல்லா பக்கத்தையும் ஆக்சுவலாக இங்கிட்ட கேட்டது ஹியூமன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் தொலைஞ்சிட்டாரு ஆக்சுவலாக. யார் இங்கே சிரிக்குது. தேங்க்யூ. நிறைய சவுண்ட் தயவு செஞ்சு அழுகாதீங்க. எங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? நாங்கள் வந்து உங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்காக வரல. உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நாங்கள் காயப்படுத்த மாட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியோட இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த இடம் பிளாஸ்ட் ஆச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் நீங்களா? அவர் குடும்பத்தோட இறந்து போனாரு. இது உண்மையா? இது உங்களால தான் நடந்ததா? அப்போ நீங்க தான் உங்களை பழி வாங்கினதா? அவர் உள்ள இருக்குது எனக்கு. ஆமானதுடா, பயமா இருக்குடா. உங்களுக்கு கெட்டது செஞ்சிருக்காங்க தான், அதுக்காக திரும்பவும் நம்ம அவங்களுக்கு அதே விஷயத்த செய்யணும்னு கிடையாது. இல்ல நீங்க பண்ணது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை பத்தி பேசாதடா. ஒத்துக்க போறது இல்ல. உங்களை கொன்னது தப்பு தான், ஆனா அதுக்காக நீங்க திரும்ப ஒரு குடும்பத்தையே அழிக்கிறது மிகப்பெரிய தப்பு. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, அதை உங்களை நான் நேர்ல பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்த உங்ககிட்ட நேர்ல வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? ஆனா நீ கேட்டதுக்கு அவங்க உள்ள வான் சொல்லவே இல்லையாடா. சொன்னதான் எடுத்துக்கோங்க, வா போலாம். இப்படா நம்மளா எடுத்துக்கிறது? அனுமதி கொடுக்கலன்னா அனுமதி எடுத்துக்கணும். என்ன என்ன ஒரு மாதிரி அழுகி அழுகியா? ஆமாண்டா. மேபி ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்களும் எரிஞ்சிருப்பாங்களோ. நீ பாத்தியாடா? எங்களை வரவேற்க ரெடியா இருக்கீங்களா? எரிஞ்ச மாதிரி இருக்கு. வா, என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு. அது டோர் அந்த எரிஞ்சு போனாருன்னா அவர் தானடா. அந்த பிளாஸ்ட் எங்கடா? அவர் சாகல இன்னும் தெரியல. அவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். என்ன இருக்குன்னு தெரியலடா. எங்களை தான் அட்டாக் எதுவும் பண்ணிடுறாங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் உள்ளே வரோம். அங்கே பாருங்கள், பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. எரிஞ்சதுடா ஃபுல்லாக. மேல் ஃப்ளோரில் தான் அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து அவர் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். கீழே ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தார் போல, பர்சனல் ஆஃபீஸ் மாதிரி. மேலே ஃபுல்லாகவே கருகி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் வெளியில இருந்தும் பார்த்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். நீங்கள் வந்து ஹர்ட் ஆக வேண்டாம், எந்த விதத்துலையும் எங்கள் மேலே கோவப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்ய போகிறோம். செஞ்சு போனடா, விட்டுட்டு போயிடாதா. எங்கடா விட்டுட்டு போனேன்? நீ தான்டா போனேன். எத்தனை வாட்டி சொன்னேன் உன்னை போகாதரா போகாதரான்ட்டு. நீ தான் போன வாட்டி. முழுசாக வெளியே வரலடா. வாங்கடா வாங்க. அதான் அவங்க மேலே தான் இருக்காங்க போல. மடியில் ஏறும்போது தலையில் கல்லையில் போட்டானுங்கடா பண்ணுறது. அதெல்லாம் ஒன்றும் நோக்குது.
பேயா மாறும்போது இந்த மாதிரி வாய்ஸ்லாம் மாறும்டா, நம்ம கெஸ் பண்ண முடியாது. இது இவங்க தான் அமைதியாகிடுச்சு. ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா பாரு. கீழே இறங்கி வர முடியுமா உங்களால்? கீழே இறங்கி வர முடியுமா உங்களால்? எங்களை மேலே வர வைக்க ட்ரை பண்ணுறீங்களா? ஏன் அந்த பிரிட்டிஷ்காரரை கொண்ட மாதிரி எங்களையும் கொல்லணுமா? ஆமாண்டா, தள்ளி விட பார்க்குது. நம்மளை மேலே வர வச்சு தள்ளி விட்டுரும். என்ன எம்டி? அதான் ஏன் எங்களை மேலே வர வைக்க ட்ரை பண்ணுறீங்க? மேலெல்லாம் வர முடியாது. உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே வாங்க. அதனால் லைட் ஆஃப் பண்ணுறேன், கீழே வரீங்களா? இப்போ சொல்கிறான் லைட்டு சொல்றா கேட்கவே மாட்டான்டா, எதுக்குடா கேட்டிருக்கான்? வரீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்காகப்பா. ஒன்றும் இல்லை. என்ன பக்கத்தில் எதுவும் வந்துச்சுன்னா என்ன பிடிக்க? உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்க எங்க முன்னாடி. நீ சொல்ல சொல்ல என்கிட்ட நல்லா வருது. சிரிக்குதுடா. வரீங்களா? வேணுங்களே உங்களுக்காக ப்ளீஸ்டா வாங்க, கீழே வர முடியும். மேலே யாரோ ஒரு சவுண்டு தட்டுற மாதிரி கேட்குது. மேலே தான். அவ்வளோ கிட்டடா, எரிஞ்சு போன மூஞ்சி. தள்ளுறா நீ. என்னடா ஒரு செகண்ட் நெஞ்சு அடைச்சிருச்சுடா. ஒரு நிமிஷம், யாரும் தனித்தனியா போகாதீங்க, தப்பா இருக்கு ஏதோ. நான் பார்த்துட்டு கேட்கிறாச்சுடா. இங்கே நின்றுட்டு இருந்துச்சுடா. என் காது கிட்ட சவுண்ட் கேட்கும், நான் திரும்பி பாக்குறேன். இங்க வந்துச்சு. நான் சொன்னப்ப நம்பல இல்ல நீ. நீ நடுங்குனது பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கே நடுங்கி. இங்க நின்றுட்டு இருந்துச்சுடா. எனக்கு தான் ஆச்சாடா வாசு. எனக்கு எதுவும் இல்லடா, வாடா. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் பேசணும். சுத்தி சுத்தி விட்டு இப்ப இங்க போச்சு. ரொம்ப கோவமா இருக்குடா அது. நம்மள ஏதோ பண்ண பாக்குறா. கண்டிப்பா இது நமக்கு அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து இப்படி போச்சு இப்போ. ஸோ நம்ம இதுக்குள்ள போய் பார்ப்போம். அங்கிட்டு பாரு. என்னடா இருக்கா? இல்லடா உள்ள மாயா, மாயா, நீ எங்ககிட்ட இவ்வளவு கோபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாயா, நீ எங்ககிட்ட இவ்வளவு கோபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னாச்சு? என்னாச்சு? மாயா, எங்ககிட்ட நீ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிடிச்சுக்கிட்டா. இரு சடங்கு சுத்தம் பத்தி பேச விட மாட்டேன். எங்க முன்னாடி மட்டும் ஒரு நிமிஷம் வாங்க. நான் ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்து பயந்துட்டேன். நீங்க தான் பெரிய ஆளு, நான் ஒத்துக்கிறேன். கிட்ட மட்டும் வரீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நான் கேட்டுட்டு நான் திரும்ப போயிடுவேன். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்கணும். இங்க வந்துச்சுடா.
ஓகே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே, உங்களை பார்த்து பயந்துட்டேன்ட்டு. எங்கள் முன்னாடி மட்டும் வாங்கினேன். எங்கே இருக்கீங்க? எங்கள் முன்னாடி வந்து ஓடாதீங்க ப்ளீஸ். நான் வந்து உங்களை பெரிய தைரியமான ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி இவ்வளோ பயந்தாங்களே ஓடுறது எனக்கு மேலே வர சொல்லுடா. என்னடா அந்த மூலையில இருந்துச்சுடா. என்ன மூலையில? அங்கதான்டா இருந்துச்சு. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தாண்டா வரும். இந்த ஷூ அந்த பிரிட்டிஷ்காரரோடதா? ஜன்னலுக்குள்ள கேமரா விடா. ஜன்னலுக்குள்ள கேமரா விடு. லெஃப்ட் ரைட் லைட் அடி. லைட் இல்லாமல் எப்படி தெரியும்? என்ன பார்த்த? எனக்குள்ள தலை பட்டு தெரிஞ்சிச்சுடா. எட்டி பார்த்துட்டு இருந்துச்சுடா நம்மளையே. நீ இங்க உள்ள போனையா? நாங்க என்ன பண்றது பார்த்துட்டு திரும்ப நாங்க ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் நம்மளையுமே. ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு இடத்துல ப்ளீஸ். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். கேட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். ஹலோ, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். கேட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். மேலே வந்து எங்களை கொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட பண்ணிக்கோங்க. அப்போ நான் சொன்ன கேளுடா, போயிடலாம்டா. அது ஏதோ பண்ண பார்க்குறோம். அங்கே நிற்காதீங்க, அங்கிட்டு தான் வரும். சுட்டு போடுறோம். ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் மேலே போகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்காக நான் மேலே போகிறேன். மேபி நாங்கள் மேலே போனால் எங்களை நீங்கள் கொல்ல ட்ரை பண்ணலாம். బట్ నా ఉங்களை నమ్మి నా మేల పోறேன். హలో గైస్, అందరూ ఎలా ఉన్నారు? చాలా రోజులైంది వీడియో అప్లోడ్ చేసి. ఒకటి పోస్ట్ అయితే చేసినాను అనమాట యూట్యూబ్ లో. అందులో బెంగళూరుకి వెళ్తున్నాను, మనమే ఓన్ కంటెంట్ వీడియోస్ చేస్తున్నామని. సో అక్కడికి వచ్చిన తర్వాత ఏమైందంటే వాళ్ళ పర్మిషన్ అయితే ఇవ్వలేదు. సో డేలో కొంచెం వీడియో తీసినాము, అది తొందరగా వీడియో అయితే అప్లోడ్ చేస్తాను. ఇంకా ముందు వేరేవైతే వీడియోస్ అయితే అప్లోడ్ చేస్తాను అనమాట ఓన్ ఛానల్లో. వాసు అండ్ సింప్లీ శరత్ వీళ్ళు తమిళనాడు ఏరియా. ఇంతకు ముందు వీళ్ళు ఎవరెవరు ఎక్కడెక్కడ వెళ్ళి వీడియోస్ తీశారో అక్కడికంతా నేను వెళ్ళి వీడియోస్ అయితే తీస్తాను. ఇంకొక విషయం ఏంటంటే మన ఛానల్ కి సూపర్ థ్యాంక్స్ అని అయితే యాక్టివేట్ అయింది అండ్ మానిటైజ్ కూడా యాక్టివేషన్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ అందరికి పేరున. ఎవరైనా మన ఛానల్ కి సపోర్ట్ చేయాలనుకుంటే ఇక్కడ సూపర్ థ్యాంక్స్ అని ఉంది కదా, దాన్ని క్లిక్ చేసి 40 రూపీస్ 100 to 200 300 వరకు ఉంది. మీకు నచ్చినంత సపోర్ట్ చేయండి, ఇంతే అని కాదు. సో అంతే గైస్, కంటెంట్ లైక్ అయితే వెళ్ళిపోదాం. அதுக்கப்புறமாவது உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். நீ சொல்லுதுடா, அது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க நீ. நான் இல்லடா சொன்னது. உன் வாய்ஸ் மேல எனக்கு தெரியாதா? ஓ மை காட், மேல ஃபுல்லா எரிஞ்சிருக்குடா. கேமரா கொடு. புட்றதுடா. ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? மேலே ஃபுல்லாக எரிஞ்சிருக்குடாடி. வாடா. ஒரு குடும்பத்தையே இப்படி கொண்டிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? எல்லா இடத்துல நீ இவ்வளோ பயமா இருக்கா? எப்பயும் எங்கள் அம்மா சிரிக்குதுறோம். அவங்களா என்ன அங்கிட்டா? புரியல, எதனா பேசுனீங்களா இப்போ? ஹலோ, எங்க முன்னாடி வந்து நில்லு. மாயா, நாங்கள் உங்களை நம்புகிறோம்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும்ல எங்கள் மேலே.
எங்கடா எங்கடா ரெக்கார்ட் பண்ணியா கேமரால? வா, எவ்வளோ பெரிய பேலஸ்ரா. மாயா, இவ்வளோ பெரிய பேலஸு, உன்னோட பேலஸு, நீ பயப்படலாமா? எங்களை பயமுறுத்திட்ட, நான் ஒத்துக்கிறேன். திரும்ப திரும்ப பயமுறுத்த ட்ரை பண்ணாத ப்ளீஸ். அசிங்கமாக இருக்கு. அங்கே வரியா? ஓகே, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். வரியா? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். மாயா வரியா? மாயா ப்ளீஸ். பேசுது பேசுது பேசுறா. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச மாயா மட்டும்தான் இங்க இருக்கிறதா எனக்கு தெரியும். வேற யாராவது இருக்கீங்களா இங்க? அந்த எரிஞ்சு போன குடும்பமும் சேர்ந்து இங்கே தான் இருப்பாங்க போலடா. மாயா, உண்மையிலேயே சொல்றேன், அந்த பிரிட்டிஷ்காரருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு இப்ப போக மாட்டேன். நீ அவரை கொன்னுட்டியா? அந்த வெள்ளைக்காரனை நீ கொன்னுட்டியா? சொல்லு உண்மையே ப்ளீஸ். நீ பேசுன, நான் இப்ப கேட்டேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. திரும்பவும் உன்னால பேச முடியும்னு எனக்கு தெரியுது. பேசு. இங்க மாயாவை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? நம்ம இருக்கோம்லடா. மாயாவோட ஃப்ரெண்டா நீங்க? நீங்க மாயாவோட ஃப்ரெண்டா இல்லை நீங்க அந்த பிரிட்டிஷ்காரரா?